அறிஞர் அண்ணா தமிழக வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஒரு பெயர். அவரது 56வது நினைவு தினம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இன்று அனுஷ்டிக்கப்பட்டது. அறிஞர் அண்ணா தொடர்பான தகவல்களை இந்த காணொலியில் பார்ப்போம். அனைவருக்கும் வணக்கம். நான் காளிமுத்து சந்திரன். தனிமனித வாழ்வில் எளிமை, அரசியலில் உச்சபட்ச நேர்மை, அனைவரையும் அரவணைக்கும் திறன் என தமிழக வரலாற்றில் நீங்காத இடம் பிடித்த அரசியல் ஆளுமையாக அறிஞர் அண்ணா அறியப்படுகின்றார். குள்ளமான உருவம், மலர்ந்த முகம், கலைந்த வெள்ளை நிற தாடி, விரைந்த நடை, கசங்கிய வேட்டிச்சட்டை, பணமே இல்லாவிட்டாலும் கூட அந்த பையில் ஒரு பேனா என்பதே அறிஞர் அண்ணாவின் அடையாளமாகும். 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் திகதி பட்டுக்கு பெயர் போன காஞ்சிபுரத்தில் அறிஞர் அண்ணா பிறந்தார். வெறுமனே 60 வருடங்கள் மாத்திரம் வாழ்ந்தாலும் அவரை அறிஞர் அண்ணா என ஒருவர் அல்ல, இருவர் அல்ல, முழு தமிழகமே அன்பாக அழைத்தது என்று தான் கூற வேண்டும். இந்திய அரசியலில் சாமானிய மக்களாலும் வெல்ல முடியும் என்ற முன்னுதாரணத்தை உருவாக்கிய மாபெரும் ஜனநாயக மாவீரராக அறிஞர் அண்ணா அறியப்படுகின்றார். பகல் முழுவதும் உழைக்கும் இயல்பு கொண்ட அறிஞர் அண்ணா இரவு முழுவதும் தமிழக மக்களுக்காக எழுத்துத்துறையில் தன்னால் முடிந்த அத்தனை பங்களிப்புகளையும் செய்திருக்கின்றார். அவர் எழுதிய நாவல்களும் கட்டுரைகளும் நாடகமும் இன்றும் பலராலும் வாசிக்கப்படுவது மாத்திரமன்றி போற்றப்படுகின்றது என்றுதான் கூற வேண்டும். தற்போதைய திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தமிழக ஆளும் கட்சியின் ஸ்தாபகரான அறிஞர் அண்ணா இந்திய அரசியல் தளத்தில் மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி என்பதை முதலில் வலியுறுத்திய அரசியல் ஆளுமையாக அறியப்படுகின்றார். தென்னாட்டு பெர்னாட்சோ என்று மாத்திரம் அறிஞர் அண்ணாவை இந்திய துணைக்கண்டத்தோடு மாத்திரம் சுருக்காமல் ஆசியாவின் பெர்னாட்சோ என்று கூறுவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்பது பலரின் கருத்தாக அமைந்திருக்கின்றது. காஞ்சிபுரத்திலிருந்து வருகை தந்து மாபெரும் கழகத்தை கட்டியவர், பாமரனாக இருந்து பாராளுமன்றத்தை தன்வசப்படுத்தியவர், குடிசையிலிருந்து வந்து கோபுரம் ஏறியவர் என அறிஞர் அண்ணா தொடர்பான சிறப்புகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். பெரியாரின் தன்னிகர் இல்லாத சிஷ்யராக அறியப்படுகின்ற அறிஞர் அண்ணா தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி உள்ளிட்ட பலரின் முன்னுதாரணமான தலைவராகவும் செயற்பட்டிருக்கிறார் என்பது இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயமாக அமைந்திருக்கின்றது. அந்த காலகட்டத்தில் மெட்ராஸ் ஸ்டேட் என்ற பெயரோடு இருந்த மாநிலத்தை தமிழகம் என மாற்றி அமைத்தது, சுயமரியாதை திருமணத்தை சட்ட ரீதியாக அங்கீகரித்தது, இருமொழி கொள்கை என அறிஞர் அண்ணா தமிழகத்துக்காக புரிந்த சாதனைகளோ எண்ணில் அடங்காதவை. நவீன தமிழகத்தின் வெளிக்கட்டுமானத்துக்கு பல முதலமைச்சர்கள் பங்களிப்பு செய்திருந்தாலும் அதன் உள்ளடக்கத்துக்கு அறிஞர் அண்ணாவை போன்று எவரும் பங்களிப்பு நல்கவில்லை என்பதே யதார்த்தம். அறிஞர் அண்ணாவின் நினைவு தினத்தை முன்னிட்டு சென்னை மெரினாவில் உள்ள அவரது நினைவிடத்தில் தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இன்று காலை மரியாதை செலுத்தியிருந்தார்.